எல்லா மிடில் கிளாஸ் 25 வயசு பையன் மாதிரி எனக்கும் ஒரு கேள்வி வந்திருக்கு. என்ன அப்படின்னா, எனக்கு வர செப்டம்பர் வந்தா 25 ஆக போகுது. ஸோ நம்ம வாழ்க்கை என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம இது ஓகேவா இந்த லைஃப்ல? இல்ல வேற ஏதாவது அப்கிரேட் பண்ணலாமா? இல்ல லைஃப்ல முன்னேறதுக்கு என்ன பண்ணலாம்? நம்ம இப்போ எப்படி இருக்கோம்? நம்ம தரத்தை எப்படி முன்னேற்றலாம்? ஸோ ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் வந்து என்னோட மைண்ட்குள்ள ஓடிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் நான் வந்து மீண்டு வரணும்னு சொல்லிட்டு நான் ஒரு 3 அப்கிரேட் பிளான்ஸ் வச்சிருக்கேன் என்னோட லைஃப்ல. ஸோ நீங்களும் என்ன மாதிரி ஒரு கண்டிஷன்ல இருக்கீங்க. நீங்களும் ஒரு 25 இயர்ஸ் பையன், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருக்கீங்க. யாரோட சப்போர்ட்டுமே இல்லாம வளர்றீங்க. உங்க டிசிஷன்ஸ் நீங்க தான் ஓனா எடுக்கணும்னா, ஸோ என்னோட அப்கிரேட் ஸ்கில்ஸ் வந்து என்னோட ஒப்பீனியன்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். இந்த வீடியோ ஆரம்பிக்கிற 2 டிஸ்க்ளைமர் தான். நம்பர் 1, இது கம்ப்ளீட்லி என்னோட ஒப்பீனியன். நான் என்ன லைஃப்ல பண்ண போறேன்னு சொல்லிட்டு. நம்பர் 2, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். அப்கிரேட் பண்றதுல முதல் பிளானா நான் வச்சிருக்கிறது என்னன்னா, குவிட்டிங் மை ஜாப். எஸ், நான் என்னோட லைஃப் பத்தி சொல்லிடுறேன். நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஆனது ஒரு ஐடி கம்பெனில தான். நான் ஒரு ரொம்ப ரொம்ப நார்மலான ஒரு ரோல்ல வந்து பிளேஸ் ஆன சிஸ்டம் இன்ஜினியர் சொல்லிட்டு. ஸோ நீங்க ஒரு ஐடி ஃபீல்டா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியும். அதாவது நீங்க வந்துட்டு உள்ள போன உடனே நீங்க ஃப்ரெஷரா இருந்தீங்க அப்படின்னா, உங்களை வந்து என்ன ஒரு ரோல்ல வேகன்சி இருக்கோ அதில் தான் போடுவாங்க. நீங்க இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்களா இல்லையான்றதுல அப்பாவோட பிரச்சனை. ஸோ அது மாதிரி தான் நான் ஒரு ரோலுக்குள்ள போனேன். என்னை வந்து ஒரு சப்போர்ட் ரோல்ல போட்டிருந்தாங்க. ஸோ நான் ஒரு 2 வருஷம் அதில் இருந்தேன். ஸோ எல்லாரும் மாதிரி நானும் ஒரு மெத்தில் வந்து ஏமாந்துட்டேன். என்ன அப்படின்னா, ஐடி கம்பெனிக்குள்ள போனால் அவங்க ட்ரெயின் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் வந்துருக்கு. என்ன அப்படின்னா, நம்பர் 1 என்ன வேகன்சி இருக்கோ அதெல்லாம் தூக்கி போடுவாங்க. மேக்ஸிமம் ஃப்ரெஷர் சப்போர்ட் ரோல் தான் போடுவாங்க. வந்து ஒரு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்லேயே சப்போர்ட் ரோல் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அவங்க ட்ரெயின் பண்ணிடுவாங்க, அடுத்து அப்படி கொடுப்பாங்க சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணி நான் 2 இயர்ஸ் லிட்டரலாக வந்து வேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு 6 மந்த் ஒரு கோர்ஸ் எடுத்து படித்தேன். கோர்ஸ் எடுத்து படித்த உடனே நான் ஆஃபீஸில் கேட்டேன் இந்த ரோல் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ வந்து கொடுத்துட்டாங்க. இதுல என்னடா பிரச்சனை? இதுல நான் அப்கிரேட் பண்ணா நீ தான் பண்ணிட்டியே, இதுக்கு மேல என்ன பண்ண போற அப்படின்னா, நோ. என்ன பிரச்சனை அப்படின்னா, 2 வருஷம் கழிச்சு நான் பண்ண அப்கிரேட் வந்து ரொம்ப மினிமலானது. என்னோட கொலீக்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும்போது என்னோட எங்கேயோ இருக்காங்க முன்னாடி வந்து வேலைக்கு ஆகாது. ஸோ நான் இந்த 2 வருஷம் பண்ண மிஸ்டேக்கை நான் அடுத்த 6 மாசம் பண்ண போறது கிடையாது. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து டேட்டா அனலிஸ்டா இருக்கேன். ஸோ நான் இப்போ வந்து டேட்டா சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த 6 மந்த் என்னோட ஸ்கில்ஸை நான் ஃபுல்லாக டெவலப் பண்ணிட்டு, ஸோ நான் டேட்டா சயின்டிஸ்ட் ஆகிறது என்னோட எய்ம். ஸோ நான் இந்த வருஷம் ஒரு ரெசல்யூஷனா என்ன மைண்ட்ல வச்சிருக்கேன் அப்படின்னா, ஸோ 6 மந்த்துக்கு அப்புறம் ஐ வாண்ட் டு குவிட் மை ஜாப் அண்ட் கோ டு அஸ் அ டேட்டா சயின்டிஸ்ட். பட் 50-50 தான். அது ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, நான் எப்படி இப்போ நான் அப்கிரேட் பண்ணதுக்கப்புறம் ஆஃபீஸில் கேட்டோடனே அந்த ரோல் கொடுத்தாங்களோ, அதே மாதிரி நான் 6 மந்த்க்கு அப்புறம் அப்கிரேட் பண்ணிட்டு நான் கேட்பேன். பட் எனக்கு கொடுக்கல அப்படின்னா ஷியோர்லி ஐ கோயிங் டு மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் கம்பெனி. ஏன்னா நேவிகேட்டிவ் ஒரு நெக்ஸ்ட் தான் நம்மளோட ஒரு ஒரு பாலிசியாக இருக்கணும் ஐடியை பொறுத்த வரைக்கும். ஸோ நான் கம்ஃபர்ட் ஜோன் கொஞ்சம் வெளில வரலான்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட ஃபினான்ஷியலாகவும் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஐ கோயிங் டு ஸ்கில் அப்கிரேட் அஸ் அ டேட்டா சயின்டிஸ்ட். பட் இது ஒரு 50-50 நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ 25. ஸோ எனக்கு மேரேஜ் பார்க்க ஆரம்பிச்சாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது கமிட்மெண்ட்ஸ் வந்திருக்கு, இல்லை வந்து வீட்டில் ஏதாவது டெவலப் பண்ணுறாங்க, ஏதாவது பூசுறாங்க, நிறைய வேலை இருக்குல்ல எப்பவுமே ஒரு வீட்டில். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுற மாதிரி ஒரு கமிட்மெண்ட்டில் மாட்டிட்டேன் அப்படின்னா, ஸோ குவிட் பண்ணாமல் அதிலே தான் வந்து தொடருவேன். ஸோ ஏன்னா என்னோட கம்பெனி வந்து கொஞ்சம் ஸ்டேபிள் இன்கம் கொடுக்குற ஒரு கம்பெனி, கொஞ்சம் கம்மி இன்கம் கொடுத்தாலும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான். பட் நான் ஸ்கில்லை டெவலப் பண்ண போகிறது உறுதி. அதுக்கப்புறம் தான் குவிட் பண்ணலாமா வேணாமான்றத நான் வந்து யோசிக்க போகிறேன். 2வது அப்கிரேட் பிளான் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஃபிசிக்கலி கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்துட்டு ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த ஹெல்த் கண்டிஷனில் நான் இப்போ இல்லை அப்படின்றது தான் வந்து நிதர்சனமான உண்மை. ஏன்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ஒரு நல்ல டயட் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் இன்வால்வ் ஆனதுக்கப்புறம் நிறைய இன்ஜுரிஸ் ஆரம்பிச்சுது. ஸோ என்னோட 2 ஷோல்டரும் வந்து டிஸ்லோகேட்டு, என்னோட 2 நீலையும் வந்து ஒரு மெனிஸ்கஸ் டேர் இருக்கு. ஸோ என்னால் ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஒரு மொபிலிட்டி ஆக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது இப்போ நம்ம கையை தூக்கணும், நம்ம கையை தூக்கணும், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல். இப்போ நான் கையை தூக்கினாலே டொடக் சவுண்ட் வருது. ஸோ ஐ எம் பேட்லி இன்ஜூர்டு. ஸோ நல்ல ரெக்கவரிக்கு அப்புறம் நான் ஒரு கம்பேக் கொடுக்கணும். ஏன்னா நான் இப்போவே மறுபடியும் நான் அப்கமிங் ஸ்போர்ட்ஸில் போனேன் அப்படின்னா இட் நாட் பி ஃபைன். ஸோ ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு மொபிலிட்டி எக்ஸசைஸ் போக்க நான் வரப்போகிறேன். ஸோ என் மைண்டில் வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து ஜிம்முக்கு போகலாமான்னு சொல்லிட்டு, ஏன்னா எங்கள் ஆஃபீஸ் ஜிம் வந்து ரொம்பவே சீப் தான், ஓகேங்களா. ஆனால் நல்லாயிருக்கும், ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு ஜிம் இருந்து. ஸோ அதுக்கு போகலாமா இல்லை வெளியில் போகலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பட் எனக்கு ஜிம்முக்கு போகிறத விட கேலிஸ்டெட்டிக் ஒர்க் அவுட் மேலே கொஞ்சம் ஆர்வம் ஜாஸ்தி. ஏன்னா அது மொபிலிட்டி ஒர்க் அவுட் தரும். மொபிலிட்டினா ஒன்றும் இல்லை காய்ஸ், நம்ம அசைவுகள் இருக்கும்போது நம்ம ஃப்ரீயாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜிம்மில் போயிட்டு ஒரு 10 கிலோ தூக்குறோம் அப்படின்னா, நம்ம வந்து வீட்டில் இருக்க குடத்தையும் தூக்கணும். நம்மளுக்கு தூக்க முடியல அப்படின்னா தர் இஸ் நோ மொபிலிட்டி, அந்த இடத்துல மூவ்மெண்ட் இல்லைன்னு அர்த்தம், ஓகேங்களா. ஸோ அதனால நான் வந்து மேக்ஸிமம் மொபிலிட்டி எக்ஸசைஸ் பக்கம் போகலான்னு இருக்கேன். கேலிஸ்டெட்டிக்ஸ் தான் நான் சூஸ் பண்ண போகிற முக்கியமான மொபிலிட்டி ஒர்க் அவுட்ஸாக இருக்க போகுது. அது வந்து ரோட்லேயே பண்ணலாம், வாக்கிங் அண்ட் ஜாக்கிங், புல் அப், புஷ் அப்ஸ். ஸோ அப்புறம் மினிமலான அந்த வெயிட் ட்ரைனிங் பண்ண போகிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் எக்யூப் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஐ கோயிங் டு ரெடியூஸ் மை வெயிட் அப் டு 4 kgs இந்த வருஷம் முடியறதுக்குள்ள. ஸோ இந்த 6 மாசத்துல என்ன ஒரு 4 kg கம்மி பண்ணுறது என்னடா இவ்வளோ கம்மியாக பண்ணுறேன்னு சொல்லலாம். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு ஃபிட்னஸ் லைஃப் ஸ்டைலில் மட்டுமே ஃபோக்கஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 6 மாசத்துல 10 kg கூட லாஸ் பண்ணலாம் விற்கிற மாதிரி. ஸோ நம்மளாலாம் அந்த அளவுக்குலாம் முடியாது. நம்ம ஒர்க்லேயும் இருக்கும், டைமிங்ஸ் மாறுது, ப்ளஸ் ஐடி வேறு. ஸோ எல்லாம் ப்ராபப்ளி சேர்த்து நான் ஒரு 4 to 5 kg லாஸ் பண்ண போகிறேன். நான் இப்போ 75 kg இருக்கேன். நான் முடியும் 69 68 வந்து நின்றா
நான் பார்க்க கொஞ்சம் அப்படைசிங்காக இருப்பேன். ஸோ ஃபிசிக்கலி ஐம் கோயிங் டு ட்ரான்ஸ்ஃபார்ம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் கேர் அண்ட் ஸ்கின் கேரில் கொஞ்சம் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா சரி லிட்டரலாக என்னோட பாடியை வந்து கவனிக்காம விட்டணும் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து ரொம்பவே வந்து தோணுது. ஸோ எனக்கு என்ன நான் கொஞ்சம் லோவாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறேன். அப்படின்னா நான் முன்னே இருந்த மாதிரி இல்லைங்க. சீரியஸ்லி நான் வந்து மென்டலி ஐம் ஸ்டேபிள், அதில் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. பட் ஃபிசிக்கலி நான் ஃபஸ்ட்டு இருந்த ஆக்டிவிட்டிஸ் இல்லை. ஸோ கொஞ்சம் சோம்பேறியான மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நான் ஜிம்முக்கு ரெகுலராக போகிற ஆள், அதுக்கப்புறம் வந்துட்டு வாக்கிங் ஜாக்கிங்கில் ரொம்ப எங்கேஜாக இருப்பேன். ஸோ நான் லிட்டரலாக என் கிராஃப் வந்து லோவில் போயிட்டுருக்கு ஃபிசிக்கலி. ஸோ நான் அதை கொஞ்சம் பண்ணலான்னு இருக்கேன். டைம் மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணி நான் அதை கொஞ்சம் பண்ணி முடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நெக்ஸ்ட்டு 6 மாதம் நான் ஃபிசிக்கை வந்து நான் ரொம்ப நல்லா கான்சென்ட் பண்ண போகிறேன். நல்ல ஹெல்த்தி டயட்டு அது மாதிரி இருந்து நான் ஒரு சூப்பரான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ ஸ்டே டியூன்டு. நான் 3ஆவதாக பண்ண போகிற அப்கிரேட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் அப்கிரேடு தான். எஸ், ஒரு மனுஷனுக்கு தேவையான முக்கியமான ஒரு விஷயம் வந்து மணி இந்த காலகட்டத்தில். ஸோ நம்ம இந்த காசை வச்சு தான் ஃபியூச்சரை பிளான் பண்ண முடியும். ஸோ எனக்கு வந்து 25 இயர்ஸ் ஆகுது. பட் நான் இன்னும் ஸ்டில் எந்த சேவிங்ஸ்ன்னு வந்து பெருசாக வைக்கலை. அதுதான் நிதர்சனமான உண்மை. ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் சேவ் பண்ணலாம் நான் இருக்கேன். ஸோ நான் சேவிங்ஸுக்கு 3 கோல் வச்சுருக்கேன். ஒன்று மியூச்சுவல் ஃபண்டு, இன்னொன்று வந்து கோல்டு, இன்னொன்று ஷேர் மார்க்கெட்டு. நான் ஷேர் மார்க்கெட் பற்றி அப்புறம் சொல்கிறேன், நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம லைஃப்பில் ஃபியூச்சரை பற்றி கவலைப்படாது அப்படின்னா நம்மளோட ப்ரெசென்ட்டில் நம்ம நல்லா இருக்கணும். ஸோ இந்த 3 சேவிங்கை வந்து நான் ரெடி பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் 3 சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து நான் ரெடி பண்ணணும். ஒரு மனுஷனுக்கு 3 சோர்ஸ் ஆஃப் இன்கம் எந்த அளவுக்கு முக்கியன்றது என்னன்னா, நீங்கள் இப்போ சிங்கிளாக இருக்கீங்கன்னா அது உங்களுக்கு பெருசாக பாதிக்காது. ஏன்னா நீங்கள் இண்டிபெண்டண்டாக இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு வேலை இருக்குது, அதை வச்சு நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் ஃபாலோ பண்ணுறீங்க. ஒரு வேலை அந்த வேலை உங்களுக்கு போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் மட்டும் சஃபர் ஆவீங்க. ஸோ அதுக்கேற்ற ஆல்டர்னேட்டிவ் பார்த்துப்பீங்க, நீங்கள் அதை ரெக்கவர் ஆகிக்கலாம். பட் ஒரு ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ்குள்ளே போகிறோம், இல்லை நீங்கள் தான் உங்கள் வீட்டை தாங்குறீங்க அப்படின்னா 3 சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நாளைக்கு உங்களுக்கு வேலை போயிடுச்சு அப்படின்னா அடுத்தது என்ன பண்ணுறது, நம்ம இஎம்ஐஸ் எப்படி கட்டி முடிக்கிறதுன்னு இல்லாமல் இன்னும் 2 இன்கம் சோர்ஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ நான் அதை 2 ஸ்பிளிட் பண்ணிக்கிறேன். ஒன்று வந்து ஆக்டிவ் இன்கம், இன்னொன்று பேசிவ் இன்கம். ஆக்டிவ் இன்கம் அப்படின்னா நீங்கள் போய் அங்கே ஒர்க் பண்ணால் உங்களுக்கு வந்து காசு கிடைக்கும், பண்ணதான் கிடைக்கும், சரிங்களா? ஸோ அது வந்து ஆக்டிவ் இன்கம். இப்போ நான் பண்ண ஒரு ஜாப் தான் முதல் சோர்ஸ் ஆஃப் இன்கம், சரிங்களா? ஸோ அது ஆக்டிவ் இன்கமாக இருக்கும். இன்னொன்று பேசிவ் இன்கம்னா ஒரு விஷயம் தன்னால் நடக்கும், அதுலேருந்து நம்மளுக்கு காசு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க யூடியூப் வீடியோவில் ஸோ நான் ஒரு தடவை நான் ரெக்கார்ட் பண்ணி போட்டேன் அப்படின்னா நீங்கள் இதை எப்போ பார்த்தாலும் சரி இதான் காசு எனக்கு. ஸோ இதை நான் சூஸ் பண்ண வந்து 2வது பேசிவ் இன்கம். 3வது இன்கம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஆக்டிவ் இன்கம் சூஸ் பண்ணியிருக்கேன். பிஸ்னஸ் பண்ணணும். ஸோ நான் ஏன் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் ஓரளவுக்கு ஒரு யங்காக இருக்கேன், ஒரு டேமேஜ் ஃபேஸ் பண்ணுற நிலைமையில நான் இருக்கேன், ஒரு மந்த்லி இன்கமில் இருக்கேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் வந்து எடுக்கணும். நான் வேறக்கனே 2 பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஏன்னா டைம் அதுக்கு அலோகேட் பண்ண முடியல. ஸோ நான் கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்டிக்மா பிளான் பண்ணி நம்மளுக்கு இருக்க டைம் ஷெட்யூலில் என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம், என்ன மாதிரி ஓரியன்டில் கொண்டு போகலாம், என்ன மாதிரி ஆடியன்ஸுக்கு கொடுக்கணும், ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை லிஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் நான் இப்போ மைண்டில் வச்சுருக்க 3 அப்கிரேட் பிளானு. இது இல்லாமல் இது எல்லாமே வந்து கரெக்டாக பண்ணணும் அப்படின்னா 4வதாக ஒரு அப்கிரேட் பிளான் எல்லாருமே லைஃப்பில் பண்ணி ஆகணும், டைம் மேனேஜ்மெண்ட். ஏன்னா இந்த ஒரு மேட்ரு மட்டும்தான் நம்மளுக்கு காசு எவ்வளோ கொடுத்தாலும் திருப்பி கிடைக்காது. நான் லைஃப்பில் ரொம்பவே அனுபவிச்சிட்டேன். ஏன்னா நான் வேலையில் என்னோட ஸ்கில் அப்கிரேட் பண்ணாமல் ஒரு 2 இயர்ஸ் விட்டது சீரியஸ்லி நான் பண்ண பெரிய மிஸ்டேக். ஏன்னா நான் அப்புறம் ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் ஒரு கோர்ஸ் முடித்தேன் டேட்டா அனலிட்டிக்கில், யுடிமியில் பண்ணேன். ஸோ லிட்டரலாக அதை என்னோட சேஞ்ச் பண்ணிச்சு. ஒரு 3 மாதம் கோர்ஸ் என்னை சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னா நான் எவ்வளோ வேஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. நான் ஆக்சுவலி டேட்டா சயின்டிஸ்டாக இருந்திருக்கணும். நான் இப்போ வீடியோ போட்டுருந்தப்ப நான் ரொம்பவே ரிக்ரெட் பண்ணுறேன். என்ன மாதிரி தயவு செஞ்சு யாரும் ஐடியில் இருந்தீங்க மிஸ் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த ஜாப்ல இருந்தாலும் சரி உங்களை அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருங்க. நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப 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 கஷ்டம். ஸோ தயவு செஞ்சு அதில் ஒண்டி இருங்க. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் இருந்தால் தான் நம்மளால் வேலையும் கரெக்டாக பண்ண முடியும், ஃபினான்ஷியலி நம்மளால் பண்ண முடியும். 3வது இப்போ நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அதுவும் கரெக்டாக பண்ண முடியும். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எல்லாமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி டெக்னிக்கல் ஃபெயிலியர்ஸ்க்கு ரெடியாக இருங்க. டேக்கிங் ரிஸ்கில் வந்து ரெடியாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். டெக்னிக்கல் ஃபெயிலியர் அப்படின்னா ஒரு விஷயத்தில் நம்ம பண்ண போகிறோம், நம்ம இப்படி தான் ஃபெயில் ஆக போகிறோம் தெரிஞ்சு இறங்கணும். ஸோ அதையும் நான் எனக்கு கொஞ்சம் மென்டலி நான் கொஞ்சம் ஏற்றுக்க போகிறேன். அதுக்கப்புறம் டேக்கிங் ரிஸ்க்கு கொஞ்சம் மேனேஜ்மெண்ட்டும் பண்ண போகிறேன். அப்படின்னா ஒரு கால்குலேட்டட் அமௌண்ட் ஆஃப் ரிஸ்க் எடுக்க போகிறேன் லைஃப் அப்கிரேடில். ஸோ ஏன்னா தோணுன்னு பண்ணி ஒரு மாட்டாமல் ஓகே இப்போ நம்ம இதுதான் பண்ண போகிறோம், இந்த ரிஸ்க் நம்மளுக்கு வந்து 50-50 தான், 80% 40% அது மாதிரி டெக்னிக்கல் ஃபெயிலியரோட இருக்க ஒரு கால்குலேட் ரிஸ்க் நான் வந்து எடுக்க போகிறேன். ஸோ இதுதான் நான் லைஃப்பில் நான் எனக்குன்னு என்னோட வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு எடுக்க போகிறதுக்கான அப்கிரேட் பிளான்ஸு. நீங்கள் யோசிக்கலாம், என்னடா இது ஒரு ரெசல்யூஷனை எப்பவுமே வருஷம் ஆரம்பிக்கும் போது தான் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நல்ல விஷயம் பண்ணுறதுக்கு நம்ம காரணமோ இல்லை டிலேயோ பண்ணக்கூடாது. நியூ இயர் வரைக்கும் வெயிட் பண்ணால் வேறு 6 மாதத்துக்கு போயிடும். ஏன்னா நீங்கள் ஒரு விஷயம் பண்ணாமல் கூட இருங்க, அது வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்த குவிட் பண்ணீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல விஷயத்தை குவிட் பண்ணீங்க அப்படின்னா அது முதல்ல இருந்ததோட மோசமாக தான் போய் முடியும். இப்போ ரொம்ப ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல, இப்போ ஃபிட்னஸ்குள்ளே இறங்குறேன், நான் ஃபிட்னஸ் குவிட் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் எப்படி குண்டாயிடுவேன்? எப்படி நான் குண்டாக தான் போகிறேன், ஓகேங்களா? ஸோ விட்டேன்னா
அதை வந்து தள்ளி போடவும், முடிஞ்ச அளவுக்கு லைஃப் நல்லா செக்யூர் பண்ணவும் நான் வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ல இருக்கலாம். ரெண்டாவது நான் எப்படியும் வந்து மற்ற இன்ஜினியர்ஸோட காம்பீட் பண்ண தான் போறேன் நான் ஐடி ஃபீல்டில். ஸோ நான் ஈவன் தோ ஐ ஃபீல் ஐ வாண்ட் டு கிவ் அ பெஸ்ட்னு ஆசைப்படுறேன். ஸோ தயவு செஞ்சு நீங்க ஒரு ஆரம்பிச்ச விஷயத்தை குவிட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க இப்போ நான் ஃபினான்ஷியலி சொல்றேன் பாருங்களேன், நீங்க ஒரு சேர்த்து வைக்க ஆரம்பிக்க போறீங்க. நீங்க ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல, முடிஞ்ச ஒரு முயற்சியை கொடுங்க. ஏன்னா நாளைக்கு திரும்பி பார்க்கும்போது நம்மளுக்கு சொல்றது ஒரு கதையாவது இருக்கும். ஏன்னா தோத்தவனுக்கு சொல்றது ஒரு கதை இருக்கும், ஆனா விட்டுட்டு போனவனுக்கு ஒரு கதையுமே இருக்காது. ஸோ குவிட்டிங் இஸ் ஒர்ஸ் தேன் ஃபெயிலியர். ஸோ ஒரு கேல்குலேட் நம்ம ரிஸ்க் எடுங்க. ஃபிசிக்கலி, மென்டலி, டைம் மேனேஜ்மெண்ட்ல, ஸ்கில் டெவலப்மெண்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஸோ என்ன மாதிரி தப்பு பண்ணிடாதீங்க. ஸோ இதான் ஒரு நியூ ரெசல்யூஷன். 2024 ரெசல்யூஷனாகவே நான் இதை மார்க் பண்றேன். ஸோ இப்போ ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 6 மாசம் இருக்கு. 6 மாசத்துக்கு அப்புறம் நான் இதை எந்த ஃபாலோ பண்ணேன், நான் எப்படிலாம் இதை சொன்னேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் ஒரு வீடியோ பார்க்கும்போது நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க, வீடியோ பார்க்க மாட்டீங்க. ஸோ டெடிக்கேட்டடாக இருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட் யாருக்காவது இந்த மாதிரி வீடியோ ஷேர் பண்ணணும்னா ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த மாதிரி அப்டேட் பிளான்ல இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, மீட் நெக்ஸ்ட் வீடியோ. பை பாய்.